நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளராக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவராகிய நான் இன்று வேட்புமனு தாக்கல் செய்திருக்கின்றேன். நாகப்பட்டினம் வளர்ச்சியின் ஏறுமுகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய அனைத்து பணிகளையும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய உறுதுணையுடன் நிச்சயமாக செய்வேன் என்று உறுதி சொல்கிறேன். இந்த பகுதிக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றது என்பதையெல்லாம் ஆய்வு செய்துவிட்டோம். நிச்சயமாக அவற்றையெல்லாம் தீர்ப்பதற்கான வழி காணப்படும். இந்த களத்தில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர், தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழகத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் கௌதமன் அவர்களுடைய தலைமையில் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தலைவர்கள், தொண்டர்கள் அனைவரும் என்னுடைய வெற்றிக்காக அரும்பாடுபட்டு வருகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த தருணத்தில் முதலில் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக நாகையில் உதயசூரியன் உதிக்கும். பிரச்சாரத்துக்கு போகிறப்ப மக்கள்கிட்ட வரவேற்கலாம் எப்படி? மிக சிறப்பாக இருக்கின்றது. நான் ஏற்கனவே ராமநாதபுரம் தொகுதியிலும் அதே போல் பாபநாசம் தொகுதியிலும் போட்டியிட்டிருக்கின்றேன். மக்களுடைய செல்லக்கூடிய இடங்களில் மக்கள் தரக்கூடிய ரியாக்ஷன்ஸ் சொல்லுவாங்க. அதை வைத்துக்கொண்டே பார்க்கும்போது நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணிக்கு நாகப்பட்டினம் தொகுதியில் வெற்றி மிக பிரகாசமாக இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி உண்மைக்கு புறம்பா பேசிட்டு இருக்காரு. எங்க பார்த்தாலும் மேடையில் ஒரு இடம் பேசிட்டு இருக்காரு. எவ்வளோ தொகுதி அதாவது அவருக்கு இந்த ஆட்சியை, திராவிட மாடல் 1.0 ஆட்சியை குறை கூறுவதற்கு அவருக்கு ஒன்றுமே இல்லை. இதனால் அவர் மனம் போன போக்கில் அவர் பேசி வருகிறார். செல்வி ஜெயலலிதா அவர்கள் அப்போலோ மருத்துவமனையில் இருக்கும்போது வெளியிலே இட்லி சாப்பிட்டார், ஆப்பிள் சாப்பிட்டார் என்ற செய்திகளை மட்டும்தான் சொன்னார்களே தவிர யாரும் அவரை கண்டு பார்க்க செல்ல முடியாத ஒரு இரும்பு சிறையில் செல்வி ஜெயலலிதா அவர்களை பூட்டி வைத்தவர் எடப்பாடி பழனிசாமி என்பதை மறந்துவிடக்கூடாது. அதே நேரத்தில் கலைஞர் அவர்கள் காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும்போது பல தலைவர்களும் சென்று பார்த்தார்கள். தினமும் அவருடைய உடல்நிலையை பற்றிய அறிவிப்புகள் வெளிவந்தது. எல்லாம் வெளிப்படையாக நடந்தது. திமுக என்பது ஒரு திறந்த புத்தகம், அதிமுக என்பது இரும்பு பொட்டிக்குள், இப்போது அமித்ஷாவின் இரும்பு பொட்டிக்குள் பூட்டி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியாக மாறிவிட்டது. சிஏஏ என்ஆர்சி எல்லாம் ஒரு இஸ்லாமியர் கூட இது வரைக்கும் பாதிக்கப்படலை. வேணும்னே இதை வச்சு பிரச்சாரம் பண்ணுறாங்க. இஸ்லாமியர்கள் போராட்டத்துக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு திமுக பயன்படுத்துகிறாங்கன்னு ஓஎஸ் சொல்கிறாங்க. அது மிகவும் தவறான கருத்து. இதே கருத்தை சட்டமன்றத்தில், இந்த சட்டமன்றம் இல்லை, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது இப்படி பேசிய போது அதற்கு தகுந்த பதிலடியை நம்முடைய அன்றைய எதிர்க்கட்சி தலைவர், இன்றைய முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டார்கள். முஸ்லீம்களுடைய குடியுரிமையை பறிக்க வேண்டும், ஈழத்தமிழர்களுடைய, அதாவது இங்கு புலம்பெயர்ந்து வாழக்கூடியவர்களுடைய குடியுரிமையை பறிக்க வேண்டும் என்ற வஞ்சக நெஞ்சத்தோடு கொண்டு வரப்பட்டது தான் சிஏஏ சட்டம். அந்த சட்டத்துக்கு ஆதரவாக நாடாளுமன்றத்தில் வாக்களித்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி. சென்னையில் அனைத்து மதசார்பற்ற கட்சிகளினுடைய தலைவர்களை கலங்கோர்த்து ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு மிகுந்த பேரணியை நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அன்றும் இன்றும் திமுக தலைவராக இருக்கக்கூடிய தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் நடத்தினார்கள். முஸ்லீம்களுடைய பள்ளிவாசல்கள், அதே போல் அடக்கத்தலங்கள், இவற்றையெல்லாம் கபலீகரம் செய்வதற்காக வேண்டி ஒன்றிய அரசு வக்ஃபு திருத்த சட்டத்தை கொண்டு வந்தது. அதை ஆதரித்தவர் எடப்பாடி பழனிசாமி. அது குறித்த ஒரு தீர்மானம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கொண்டு வந்தபோது மௌனசாமியாக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி என்பதையும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். இப்படியாக அதுக்கு மாற்றமாக இன்றைக்கு ஒரு பள்ளிவாசல் கட்ட வேண்டும், ஒரு சர்ச்சு கட்ட வேண்டும், அப்படிங்கிற நிலையில் ஒரு கோயில் கட்ட வேண்டும் என்ற நிலையில் சில நேரங்களில் சிலர் மாவட்ட ஆட்சியரிடம் சென்று ஆட்சேபனை தெரிவித்தால் அந்த வழிபாட்டு தலங்கள் கட்டுவதற்கான தடை வந்து விடுகிறது. அதற்கு மாற்றமாக ஒரு அரசாணையை வெளியிட்டு பள்ளிவாசல்கள், சர்ச்சுகள் இவற்றையெல்லாம் கட்டுவதற்கு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் என்று சொல்லக்கூடிய என்ஓசி தேவையில்லை என்ற உத்தரவை பிறப்பித்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அதே போல் நகர்ப்புறத்திலையும்
பேரூராட்சி நகராட்சி பகுதிகளில் வாழும்போது தான் இடம் இல்லை, இறந்த பிறகாவது புதைப்பதற்கு இடம் வேண்டும். அதுக்கு ஒரு பெரிய தடை இருந்தபோது அதற்கும் வழிவகுத்து நகர்ப்புறங்களில் அடக்கத்தலங்கள், கல்லறை தோட்டங்கள் இவற்றையெல்லாம் அமைப்பதற்கு வழிவகுத்ததும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி. எனவே திமுக செய்யக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் சென்றடையக்கூடிய நலத்திட்டங்களை பற்றி விமர்சிப்பதற்கு எந்த அருகதையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இல்லை.